நண்பர்களுக்கு வணக்கம். இப்போது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது ஃப்ளோர் லெவலில் தண்ணி தொட்டிக்கு யூஸ் பண்ணக்கூடிய பம்ப் செட்டு, ஃப்ளோர் லெவலில் வைக்கக்கூடிய பம்ப் செட்டு. இது சப்மர்சிபிள் அல்ல, மோனோபிளாக், சிங்கிள் ஃபேஸ் மோனோபிளாக் சென்ட்ரிஃபியூகல் பம்ப். டெக்னிக்கல் நேம் அதுதான் வரும். இதுக்கு நம்ம 1/2 HP மோட்டார் 1 HP மோட்டார்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இந்த சென்ட்ரிஃபியூகல் நேமுங்க பம்புங்கிறது ஒரு டெக்னிக்கல் நேம். அப்போ இந்த பம்ப் செட்டுக்கு வரக்கூடிய சில பாயிண்ட், முக்கியமான சில பாயிண்ட்டு, அது எப்படியெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறது. ஏன்னா 1-2 பிக்சர் இப்போ இடையில் வேலை நடந்துக்கிட்டு இருந்த வீட்டில் போய் பார்த்தேன். ரொம்ப 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 சங்கடமாக இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி லைன் போட்டு வச்சுருக்குறாங்க. அது இந்த வீடியோவில் இடையில வரும், அந்த பிக்சரை நான் காட்டுறேன். அதனால் அது கொஞ்சம் தெளிவுபடுத்திக்கணும் அப்படிங்கிறதுல தான் இந்த வீடியோ நான் போடுறேன். இல்லாமல் பம்ப் செட் மாட்டுறது நார்மலாக நம்ம ப்ளம்பர்கள்லாம் சும்மா தண்ணி பட்டப்பாடு போட்டுருவாங்க. அதில் இருக்கிற டெக்னிக்கல் விஷயம் கொஞ்சம் ஹவுஸ் ஓனர் ஆகட்டும், தெரியாத ப்ளம்பருக்கு கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமே அப்படிங்கிறது தான். இப்போ இது வந்துட்டு 1/2 HP பம்ப்பு. நான் இப்போ காட்டுறது பார்த்தீங்கன்னா டெக்ஸ்மோவில் தான் காட்டியிருக்கிறேன். இது டெக்ஸ்மோ 1/2 HP மோனோபிளாக். வெயிட் ஏறக்குறைய ஒரு 35 கிலோ 40 கிலோக்கு பக்கம் இந்த பம்ப் செட் மட்டுமே வரும். அது பார்த்திங்கன்னா செல்ஃப் ப்ரைமிங் டைப் அப்படின்னு பேர். இந்த மாடலுக்கு பேர் பார்த்திங்கன்னா காற்றையும் தண்ணீரையும் உறிஞ்சி இழுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த தன்மையுடையது அப்படிங்கிறது அதோடைய செல்ஃப் ப்ரைமிங். அப்படின்னா தானாகவே செக் பண்ணி எடுத்துக்கும். ஃபுட்வால்வ் இதுக்கு தேவையில்லை அப்படிங்கிறது தான். இந்த மாடலில் பார்த்தா அப்படின்னுச்சுன்னா செல்ஃப் ப்ரைமிங் அப்படிங்கும்போது ஃபுட்வால்வ் இல்லாமல் காற்றையும் தண்ணியும் சேர்த்து உறிஞ்சி எடுக்கும். தண்ணி தொட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கீழே நம்ம ஃபுட்வால்வ் வைக்க வேண்டியதில்லை, வெறும் ப்ளைன் ஃபில்டர் மட்டும் இருந்துட்டால் போதும். அதனால் அது செல்ஃப் ப்ரைமிங் டைப்புங்கிறது அந்த டைப்புக்கு பேர், இந்த மாடலுக்கு பேர். இப்போ இதில் வந்துட்டு இது செக்ஷன் எத்தனை போட்டிருப்பேன், செக்ஷன் இது டெலிவரியில் பார்த்தோன்னா இது காற்றையும் தண்ணியும் சேர்த்து உரிகிறதுனால ஆட்டோமேட்டிக்காக தண்ணி எடுத்துக்கும். ஆனாலும் ஃபஸ்ட்டு பம்ப் செட்டை மாட்டும் போது நம்ம அதில் பார்த்தது அப்படின்னுச்சுன்னா தண்ணி ஊற்றி பார்க்கணும் இல்லையா, தண்ணி ஊற்றி ஃபுல் பண்ணி லீக்கேஜ் எல்லாம் பார்க்கணும், செக் பண்ணணும். அதனால் எப்போவுமே பார்த்தீங்கன்னா இந்த MTA த்ரெட்டட் எண்டு கேப் இந்த மாதிரி போட்டு வச்சுக்கிட்டால் நம்ம அதை ஓப்பன் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி, இது இதுக்கு மேலே ஓப்பன் பண்ணி விளக்க சொல்லணும்னு அவசியம் கிடையாது, தெரிஞ்சவங்களுக்கு பார்த்துனாவே தெரியும். இந்த மாதிரி த்ரெட்டு, அதாவது UPVCயில் பார்த்து அப்படின்னுச்சுன்னா இந்த மாதிரி த்ரெட்டட் எண்டு கேப் வர்றதில்ல. அதனால் UPVC MTA போட்டு PVC த்ரெட்டட் எண்டு கேப் இதை போட்டு இங்கே டைட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் நம்ம தண்ணி ஊற்றுறோம். இல்லை முக்கியமான ஒரு விஷயத்தை பாருங்கள். இப்போது செக்ஷன் எப்போவுமே செட் பண்ணும்போது கீழ்ப்பக்கம் தான் இருக்கணும். இப்போ 2 லைன் போட்டிருக்கிறேன் இல்லையா, டெலிவரி ஹைட்டாக இருக்குது, செக்ஷன் கீழே இருக்குது. இதை எப்படி எந்த ஆங்கிளில் நம்ம திருப்பி இப்போ ஃப்ரண்ட்டில் வச்சாலும் சரி, இந்த சைடில் வச்சாலும் சரி, அந்த பக்கம் வச்சாலும் சரி, ஈக்குவல் ஹைட்டுக்கு கொடுக்கக்கூடாது. ரெண்டுமே ஈக்குவல் ஹைட்டு கொடுத்ததுன்னா என்ன பிரச்சனை, அப்படி கம்ப்ளைண்ட் அப்படின்னு கேட்டுது அப்படின்னா, சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னுச்சுன்னா டெலிவரியை கீழே பண்ணிவிட்டு செக்ஷனை மேலே தூக்கிடுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ப்ளக் பாயிண்டில் நம்ம தண்ணி ஊற்றுறோம். தண்ணி ஊற்றும்போது பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி இந்த மோட்டார் வழியை வந்து இதில் போய் ஃபுல்லாகணும். செக்ஷனில் டெலிவரியில் நம்ம ஊற்றக்கூடிய தண்ணி இது வழியை வந்து உள்ளே அப்படியே ஃபுல்லாகி இதில் போகணுன்னா இது மேலே இருந்து இது கீழே இருந்துன்னா தான் இந்த ஒர்க் அவுட்டு நல்லா ஆகும். இந்த ரெண்டையுமே ஈக்குவலாக வச்சோம் அப்படின்னுச்சுன்னா ஏர்லாக்கெல்லாம் ரிலீஸ் ஆகாது சரியா. அதனால பார்க்கும்போது டெலிவரி இந்த மாதிரி ஹைட்டு மேலே தான் கொடுக்கணும். கொஞ்சம் டிஸ்டன்ஸை விட்டு கம்பல்சரி யூனியன் செட் பண்ணிக்கணும். இந்த ப்ளக் பாயிண்ட்டு கட்டாயம் கொடுக்கணும், தண்ணி ஊற்றி பார்க்குறதுக்கும் செக் பண்ணி பார்க்குறதுக்கும். இது இப்படி கொடுக்கல அப்படின்னா வால்வு நீங்கள் செட் பண்ணுறதுனால செட் பண்ணிக்கலாம் ஆச்சுங்களா. இப்போ 2 பக்கத்தில் யூனியன் வச்சுருக்கிறேன். அடுத்த கேள்வி வர யூனியன் எதுக்கு, அதுதான் இங்கே போல்ட்டு நட் இருக்குது, இந்த 2 பக்கமே போல்ட்டு நட்டு வருது. இப்போ அந்த போல்ட்டு நட்டு கழட்டிட்டு அப்படின்னுச்சுன்னா நம்ம எடுத்துக்கலாமே அப்படின்னா, போல்ட்டு நட்டு கழட்டிட்டு செவத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பைப்பை மேலே தூக்கிட்டு பம்ப் செட்டை எடுக்க முடியாது. ஏன்னா பம்ப் செட்டில் கீழே பார்த்தீங்கன்னா பம்ப் செட்டில் போல்ட் நெட்டெல்லாம் வச்சாச்சு. நான் வைக்கிறது SS போல்ட் நெட்டு தான் வைப்பேன், இரும்பில் இல்லை, அயன் இல்லை, SSயில் தான் போல்ட் நெட்டு இதில் இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த சைட்லேயும் தெரியல, SSயில் தான் போல்ட் நெட்டு, துருப்பிடிக்காது. ஒரு தடவை போட்டோம் அப்படின்னுச்சுன்னா அதோட முடிஞ்சுது. அப்போ இந்த போல்ட் நெட்டிலிருந்து மேலே நம்ம தூக்கி பம்ப் செட்டை எடுக்கணும் அப்படின்னா
இந்த இடத்துல யூனியன் கட்டாயம் வேணும். இந்த யூனியன் இருந்ததுன்னா தான், இல்லைனாலும் பம்ப் செட்டு பார்த்தீங்கன்னா 35 கிலோ 40 கிலோ பக்கம் வெயிட் இருக்குது அப்படின்னா அது எப்படி தூக்கி எடுக்கிறது? இந்த ஃப்ளாஞ்சை மட்டும் கழட்டிட்டு தூக்கி எடுக்க முடியாது. பைப் எல்லாமே இடிச்சுக்கும். அங்கங்கே பைப் எல்லாமே இடிச்சிக்கிட்டு இருக்கும்போது நம்ம வந்துட்டு எடுக்கிறது ரொம்பவே கஷ்டம். அதனால் கம்பல்சரி யூனியன் போடணும். ஏதாவது ரிப்பேர் வந்தாலும் மற்றதுக்கோ பிரிச்சுட்டு பம்ப் செட் எடுக்கும் போது எப்போவுமே மாட்டுறது ஈஸி, மாட்டிட்டு போயிடலாம். இந்த ரிப்பேர் எப்படி பார்க்குறது? அந்த ரிப்பேர் பார்க்குற ப்ரொவிஷன்ஸ் கட்டாயம் கொடுத்து வைக்கணும். ஒரு முறையான வேலைக்கு அது அழகு. நிறைய பக்கம் பார்த்து அப்படின்னுச்சுன்னா அந்த யூனியன் கிடையவே கிடையாது பம்ப் செட்டுக்கிட்ட. இந்த டீ பாயிண்ட்டும் பார்த்தீங்கன்னா ப்ளக் ஊற்றுறதும் கிடையாது, தண்ணி ஊற்றுறதுக்கும் பார்த்து அப்படின்னுச்சுன்னா எதுக்கு அதை வச்சுக்கிட்டு அப்படிங்கிறாங்க. இப்போ சர்வீஸ் பண்ணும்போது ரிப்பேர் பண்ணும்போது எல்லாமே அப்புறம் எப்படி நம்ம அதில் தண்ணி ஊற்றி நம்ம பார்ப்போம். அது ஒரு காரணம். அப்புறம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பிளாட்ஃபார்ம் தரையை ஒட்டி வைக்காமல் ஒரு பிளாட்ஃபார்ம் போட்டு வச்சுருக்காரு. சிலர் ஆங்கிள் போட்டு அதில் உட்கார வைக்கிறாங்க. செவத்துலேயே ஆங்கிள் செட் பண்ணிவிட்டு அதில் உட்கார வைக்கிறாங்க. அது ஒரு கன்வீனியண்ட்டாக இருக்காது. ஏதோ இட வசதி கம்மி அப்படி இப்படிங்கிறாங்க. ஆங்கிளுக்கு கீழே எப்படியுமே இடம் வேஸ்ட்டு தான். இப்போ தரையில் நான் ஒரு பிளாட்ஃபார்ம் போட்டிருக்கிறேன். இது வந்துட்டு 24 இன்ச்சு, இது ஒரு 18 இன்ச்சு, அதாவது 2க்கு 1.5 ஒரு பிளாட்ஃபார்ம் கட்டி உயரம் பார்த்தீங்கன்னா ஒரு செங்கலோட உயரம் தான். ஒரு 3 இன்ச் உயரம் கட்டி லைட்டாக ஒரு பக்கம் ஸ்லோப் கொடுத்து சென்டரில் பம்ப் செட்டை வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு எப்படி வேணாலும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். செங்கலில் தான் கட்டணும். செங்கலில் கட்டி மேலே கலவை வச்சு பூசணும். அப்புறம் எல்லாம் முடிச்சு போட்டு பம்ப் செட்டை வச்சு மெஷர்மெண்ட் பார்த்து ஹோல்ஸு 4 நாள் கழித்து பிளாட்ஃபார்ம் காஞ்சதுக்கு பின்னால் தான் ஹோல்ஸ் போட்டு பைப் லைன்லாம் போடுறதுக்கு பின்னால் லாஸ்ட்டு தான் ஹோல்ஸ் போட்டு ரெடி பண்ணணும். அப்போது அப்படி தான் பண்ணணும். அப்படி செட் பண்ணும்போது மேக்ஸிமம் இது வந்துட்டு எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன் பாயிண்ட்டு இதுக்குள்ள இருந்தால் ஒயர் உள்ளே போகுது, கரண்ட் ஒயரு. அப்போ இது வந்துட்டு மேக்ஸிமம் ஃப்ரண்ட்டில் வர்ற மாதிரி செட் பண்ணுங்க. மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு எல்லா பக்கமே அதை வந்துட்டு நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. அப்படி பேக் சைடு வர்றதா இருந்தாலும் பின்னால் பார்த்திங்களா நான் எவ்வளோ இடம் கொடுத்துருக்குறேன்னா 10 இன்ச்சு இடம் இருக்குது பேக் சைடு. அப்போ அந்தளவு இருந்ததுன்னா இந்த பாக்ஸு சப்போஸ் பின்னாலேயே வந்திருந்தாலும் அந்த இடத்துலையும் நம்ம ஈஸியாக நம்ம இதை ஸ்க்ரூ போட்டு கழட்டணும் இல்லையா? இந்த ஸ்க்ரூவை நம்ம கழட்டி எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா பேக் சைடு வந்தாலும் சௌரியம் இருக்கிற மாதிரி செவுத்தை ஒட்டி நெருக்கி அடிச்சுட்டு வைக்கக்கூடாது. இந்த ஃபேன் சுற்றுறதுக்கும் பேக்கில் ஒரு ஃபேன் இருக்கும். இந்த ஃபேன் சுற்றுறதுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏர் சர்க்குலேஷனுக்கு கேப் இருக்கணும். அங்கேயும் பார்த்தா நெருக்கி அடிச்சுட்டு வரக்கூடாது. அப்போ இந்தளவு கேப் கொடுத்து இப்படி செட் பண்ணால் தான் ஒரு பிளாட்ஃபார்மில் வைக்கிறதுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். அடுத்த கேள்வி வரும். இப்போ வந்துட்டு இதில் தான் நம்ம ஃபுட்வால் உள்ளே போடுறதில்ல, வெறும் வந்துட்டு ஃபில்டர் மட்டும்தான் போட போகிறோம். செக்ஷனில் டெலிவரியில் நம்ம தண்ணி ஊற்றுறோம். தண்ணி ஊற்றி அப்படின்னுச்சுன்னா செக்ஷனில் பார்த்தீங்கன்னா உள்ளே போய் தொட்டிக்குள்ளே தானே விழுந்துட்டு இருக்கோம். அங்கே தான் ஃபுட்வால்வே இல்லையே. அப்புறம் எதுக்கு போய் நம்ம வந்துட்டு இந்த பாயிண்ட் கொடுக்கணும் அப்படின்னா, பம்ப் டிவிஷன் எப்போவுமே பார்த்தீங்கன்னா பம்ப் டிவிஷன் வந்துட்டு இந்த ஜாயிண்டில் இருந்து முன்னால் இருக்கிறது பம்ப் டிவிஷன். இதுக்குள்ளே ஒரு இம்பல்லர் இருக்குது. ஆர்பிஎம் கணக்கில் வச்சுட்டு தண்ணி நமக்கு தள்ளி ரேசிங் பெர் மினிட் ஆர்பிஎம் அப்படிங்கிறது. இது வந்துட்டு ஆஃப் ஹெச்பி. ஹெச்பி அப்படின்னா என்ன அப்படின்னா ஹார்ஸ் பவர், அரை குதிரை சக்தி. அது நம்ம ஆங்கிலேயர் காலத்திலிருந்து அந்த பேர் வர ஆரம்பிச்சிருச்சு. குதிரை சக்தி. ஹெச்பிங்கிறது குதிரை சக்தி, ஹார்ஸ் பவர். ஹாஃப் ஹெச்பிங்கிறது அரை குதிரை சக்தி, அவ்வளோதான். அப்போ வந்துட்டு அந்தளவுக்கு நமக்கு வந்துட்டு இந்த ஆர்பிஎம் இங்கே வந்துட்டு சுற்றும் போது பார்த்தீங்கன்னா ரேசிங் பெர் மினிட் செகண்டுக்கு 1 லிட்டர் அப்படிங்கிற கணக்கில் தான் தள்ளி கொடுக்கணும். ப்ரொசீஜர் எது நம்ம எத்தனை பெண்டு போடுறோமோ அந்தளவுக்கு அது லாஸ் ஆகும் அப்படிங்கிறது அது வந்துட்டு எழுதப்படாத விதி அப்படின்னு சொல்லலாம். அப்போ வந்துட்டு இந்தளவு போடும்போது இந்த பம்ப் டிவிஷன் எப்போவுமே எம்டியாக இருக்கக்கூடாது. புதுசாக ஒரு பம்ப் மாட்டுறோம் அப்படின்னா பம்ப் டிவிஷன் வந்து எம்டியாக இருக்கும். அல்லது ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்து மாட்டுறதுனாலும் ஏதாவது லீக் வந்தாலும் பம்ப் டிவிஷன் எம்டி ஆகக்கூடாது. அப்போ இதில் நம்ம தண்ணி ஊற்றுறதுக்கு இந்த பாயிண்ட்டு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இங்கே தண்ணி ஊற்றுறோம் அப்படின்னுச்சுன்னா இது ஃபுல்லாக நிறைஞ்சு நிற்கணும். இங்கேருந்து இது வரைக்கும் நிறைஞ்சு நின்றுட்டுது அப்படின்னுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அப்புறம் காற்றையும் தண்ணியும் சக் பண்ணி எடுக்கிறதுக்கு அதுக்கு சௌகரியமாக இருக்கும். இப்போ இதுக்குள்ளேயே தண்ணி ஊற்றுறதுக்கு நமக்கு வழி இல்லை அப்படின்னுச்சுன்னா இந்த பாயிண்ட் இல்லைன்னா இதுக்குள்ளே தண்ணி ஊற்றுறது எப்படி? அதனால தான் இந்த பாயிண்ட் வைக்கணும். இல்லாமல் தொட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபில்டர் முதல்ல வந்துட்டு பார்த்தது அப்படின்னுச்சுன்னா ஸ்ப்ரிங்கு ஆக்ஷன் இல்லாத ஃபுட்வாலில் மாட்டிகிட்டு இருந்தோம். இப்போ அது கிடைக்கிறதில்ல. நிறைய பக்கம் பார்த்தோன்னா டிமாண்டாக இருக்குது, கிடைக்கிறதில்ல. அதனால் ப்ளைன் ஃபில்டர் போட்டு அப்போ வந்துட்டு அதில் ஒரு டெக்னிக்கலான ஒரு மிஸ்டேக் ஒன்று வரும். அதை சொல்லிடுறேன். தொட்டிக்குள்ளே நம்ம ஃபில்டர் போட்டுடுறோம். ஃபில்டர் போட்டு அதாவது பிஸ்டனுக்கு பதில் ஃபில்டர் போட்டுறோம். ஏன்னா தண்ணியும் காற்றையும் சேர்த்தி உரியும் அப்படிங்கிற காரணத்துக்காக நம்ம வந்துட்டு வெறும் ஃபில்டர் மட்டும் போடுறோம். உறிஞ்சி எடுத்துக்கும் இந்த பம்ப் செட்டு. தொட்டியுடைய ஆழம் பார்த்து அப்படின்னுச்சுன்னா கம்பெனிக்காரங்க கேரண்டியாக சொல்கிறது 15 to 20 அடி ஆழத்தில் இருக்கிற தண்ணியை, அதாவது சக்கிங் குழாய் மட்டும், உறிஞ்சு குழாய் மட்டும், பம்ப் செட் டு வாட்டர் டேங்க்
பம்ப் செட்டில் இருந்து வாட்டர் டேங்கில் ஹரிசாண்டல் லெவல் அல்ல, வெர்டிக்கல் லெவல், தொட்டிக்குள்ளே செங்குத்து வசமாக போகக்கூடிய பைப் பார்த்தது அப்படின்னுச்சுன்னா 15 அடி 20 அடிக்கு பக்கம் நீங்கள் கொடுக்கலாம், உறிஞ்சி எடுக்கக்கூடிய பவர் இருக்குது. இந்த பம்ப் செட்டு மேலே பார்த்தது அப்படின்னுச்சுன்னா ஒரு 50 அடி தள்ளி கொடுக்கும் அப்படிங்கிறாங்க. அவங்க எல்லாம் சொல்கிற கணக்கு பூராமே பார்த்து அப்படின்னுச்சுன்னா எந்த விதமான பெண்டும் இல்லாமல் தான் அவங்களுடைய கணக்கு. நம்ம ஒவ்வொன்றுமே பார்த்துக்கிட்டோன்னா ஒவ்வொரு பெண்டை போட்டு 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 நம்ம குறைச்சிக்கிட்டு அதிகப்படியான பெண்டை போட்டு யூஸ் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்பீடு குறையும். அப்போது அப்படி ஆகும்போது சரி அது அந்த அதான் விஷயமாக தான். இப்போ அதை இதுக்கு வந்துடலாம் நம்ம. அதாவது பார்த்து அப்படின்னுச்சுன்னா இப்போ தொட்டிக்குள்ளே வந்துட்டு வெறும் பிளைன் ஃபில்டர் இருக்குது, தண்ணி அப்படியே சக் பண்ணி உறிஞ்சி எடுத்துக்கிட்டு இருக்குது மோட்டார் அப்படின்னு கணக்கு வச்சுக்கலாம். மோட்டார் உறிஞ்சி எடுத்துக்கிட்டு இருக்கும்போது நமக்கு மேலே ஓவர்ஃப்ளோ ஆயிடுச்சு, நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணுறோம். ஆஃப் பண்ண உடனே தொட்டிக்குள்ளேயும் பிஸ்டன் கிடையாது. தொட்டிக்குள்ளே வாட்டர் டேங்கில் பார்த்து அப்படின்னுச்சுன்னா வெறும் ஃபுட் வால்வில் பிஸ்டன் இல்லாமல் வெறும் ஃபில்டர் மட்டும்தான் இதில் இருக்குது. அப்போ இந்த ஃபில்டர் மட்டும் இருந்தது அப்படின்னா இதில் தெரியாது, அவ்வளோ தெரியாது இதில். சரி பேசிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட் வால்வு மட்டும் ப்ளைன் ஃபில்டர் மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிற ஆங்கிளில் நம்ம இப்போ பேச போனால் அந்த மேலே இருக்க வரைக்கும் டேங்க் வந்துட்டு ஒரு 2 மாடி அல்லது 3 மாடிக்கு மேலே டேங்க் இருக்குது, ஓவர் ஹெட் டேங்க் அப்படின்னா அங்கே இருந்து இருக்கக்கூடிய அந்த ப்ரெஷர் ஹெட்டு தண்ணி அப்படியே ரிவர்ஸில் இறங்கும். நமக்கு மேலே டேங்க் ஃபுல்லாகிடுச்சு, சுவிட்ச் ஆஃப் பண்ண உடனே கீழே பிஸ்டன் இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ரிவர்ஸில் அங்கேருந்து கீழே வந்து தண்ணி தொட்டிக்குள்ளே வந்து பட்டால்னு தண்ணி அடித்து கொடுக்கும். இந்த ஹைட்டில் இருக்கக்கூடிய தண்ணி எந்த அளவு பில்டிங் ஹைட் இருக்குதோ அந்த ஹைட்டில் இருக்கக்கூடிய தண்ணி பூராமே இறங்கி வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணதுக்கு பின்னால் தான் நடக்கக்கூடிய இது அசம்பிள் என்ன அப்படிங்கிற சொல்ல வரேன் நான். சுவிட்ச் ஆஃப் பண்ண உடனே அங்கே இருக்கிற தண்ணி பார்த்தோன்னா லைனில் நிற்காது, மண்டை இறங்கி போய் தண்ணி தொட்டிக்குள்ளே தள்ளி கொடுக்கும். அப்படி தள்ளி கொடுக்காமல் இருக்கிறதுக்கு கம்பெனிக்காரங்க சொல்கிறது இங்கே லைனில் ஒரு என்ஆர்வி, நான் ரிட்டர்ன் வால்வ், இந்த லைனில் ஒன்று செட் பண்ணிடுங்க. டெலிவரி லைனில் ஹரிசாண்டலில் வெர்டிக்கல்லையும் கொடுக்கலாம், வெர்டிக்கல்லைன்னு ஸ்ப்ரிங் ஆக்ஷன் வரும், ஹரிசாண்டலில் ஒரு என்ஆர்வி பிராஸில் ஒரு நான் ரிட்டர்ன் வால்வு போட்டிங்க அப்படின்னுச்சுன்னா உங்களுக்கு வந்துட்டு தொட்டிக்குள்ளே ஃபுட் வால்வு இல்லை, ப்ளைன் டூம் மட்டும் இருக்குது, வெறும் ஃபில்டர் மட்டும் இருக்குது அப்படின்னுச்சுன்னா அப்படி நமக்கு ரிட்டர்னாக வந்தது அப்படின்னா என்ன, தொட்டிக்குள்ளே அந்த தண்ணி வந்துட்டு ரிட்டர்னாக போய் விழுந்தால் என்ன பிரச்சனை வரும் அப்படிங்கிற கேள்வி கேட்கும்போது இதுக்குள்ளே இருக்கிற இம்பெல்லர் இருக்கு இல்லையா, அது ரிவேர்ஸில் கரகரன்னு சுற்றும். அந்த தண்ணி கீழே போய் சேர்ந்து முடிகிற வரைக்கும் இந்த இம்பெல்லரில் கரகரன்னு ஒரு சத்தம் கேட்கும். அது தேவையில்லாமல் அது ஒரு உராய்வு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா, அது வேண்டாங்கிறதுக்காக தான் நம்ம தொட்டிக்குள்ளே வந்துட்டு ப்ளைன் ஃபில்டர் மட்டும் இருந்தாலும் இந்த இடத்துல பார்க்கும்போது ஒரு என்ஆர்வி பம்ப் செட்டுக்கிட்ட ஹரிசாண்டல் என்ஆர்வி போட்டுக்கிற நல்லது. லேப்டாப் மாடல் அது கடையில் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். அப்போ அதை போட்டுட்டா அப்படின்னுச்சுன்னா நமக்கு இந்த ரிவேர்ஸில் வந்துட்டு இம்பெல்லர் சுற்றாது. இல்லை அப்படின்னா இம்பெல்லர் வேறு ஒன்றும் காரணம் இல்லை, இம்பெல்லர் ரிவேர்ஸில் சுவிட்ச் ஆஃப் பண்ண உடனே என்ன ஒரு கரகரன்னு ஒரு சத்தம் வருது அப்படின்னு போட்டு கன்ஃபியூஸ் ஆகும். அது காரணம் பார்த்து அப்படின்னுச்சுன்னா அங்கே இருக்கிற தண்ணி பூராமே தண்ணி தொட்டிக்குள்ளே தள்ளி கொடுக்கும் இல்லையா, ஃபுட் வால்வ் இல்லாததுனால. அதான் 2-3 தடவை மறுபடியும் உங்களுக்கு ரிப்பீட் பண்ணிகிட்ருக்கிறேன். அது வந்துட்டு மெமரிக்கு வரணும், என்ன காரணம் அப்படிங்கிறது தெரியணும் இல்லையா. அதில் என்ஆர்வி போடும்போது கரெக்டாக அந்த ஏரோ மார்க் போடுங்க, மாற்றி போட்டுறக்கூடாது. அது கடைக்காரங்கிட்ட கேட்டாலும் காட்டுவாங்க, அதுலேயும் என்ஆர்வியில் ஏரோ மார்க் இருக்கும். ரைட், இப்போ மாட்டியிருக்கிற பம்ப் செட்டில் இப்போ இப்படி தான் வருது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். ரைட், இதிலே ஒரு மாட்ட போகிற பம்ப் செட்டை எப்படின்னு பார்க்கலாமே. அதே சேம் தான். இது வந்துட்டு இப்போது இந்த ரூம்குள்ளே இது செட் பண்ணி வச்சுருந்தேன். இது வந்துட்டு அது அந்த பக்கம் இருக்குது பம்ப் செட்டு, இது இந்த பக்கம் இருக்குது, இதில் செட் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ இது வந்துட்டு ஒரு சர்வீஸ் பண்ணுறதுக்காக ஒரு 1-1.5 வருஷம் ஓட்டாமல் வச்சிருச்சு. 1.5 வருஷம் ஓட்டாமல் வச்சுட்டு சாதாரணமான பம்ப் செட்டெல்லாம் ஒரு 1 வருஷம் 1.5 வருஷம் ஓட்டாமல் வச்சுது அப்படின்னுச்சுன்னா தூக்கி வீசிட வேண்டியதாக. டெக்ஸ்மோ பம்பு அதில் தாக்கு பிடிச்சி நின்றுருக்குது, லைட்டாக ஒரு கரகரன்னு ஒரு சத்தம். அதை கொடுத்து ஒரு சர்வீஸ் பண்ணிச்சுன்னா அந்த கம்பெனிக்காரங்களுடைய அந்த ப்ரொசீஜர் என்ன அப்படின்னா கையோட பெயிண்ட் அடித்து ஒரு புது பம்ப் செட்டு மாதிரியே 2 செஞ்சு பண்ணி கொடுத்துருவாங்க. அப்போ அப்படி வாங்கி கொண்டு வந்து செட் பண்ணி வச்சுருக்குது. இப்போ தான் வச்சுருக்கிறேன். சரி, மாற்றத்துக்கு முன்னால் இது ஒரு வீடியோ எடுத்துகிட்டு மாட்டிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இது காட்டுறேன். இதில் பார்த்தீங்கன்னா 3 செக்ஷன் கொடுப்பேன். மெயினாக இந்த வீடியோவில் முக்கியமான ஒரு
விஷயத்தை நம்ம சொல்ல போனால் செக்ஷன் 3. ஒரு டேங்கில் 3 டேங்கில் இருக்கிற தண்ணியை இழுத்து எடுக்கிற மாதிரி செக்ஷன் 3. எல்லாமே பைப்பெல்லாம் பிரித்து வச்சுருக்கிறேன். இதை இங்கே எல்லாமே பைப் தனித்தனியாக கிடக்குது பாருங்கள். செக்ஷன் 3 டெலிவரி 2. 3 தொட்டியில் இருக்கிற தண்ணி ஒரே பம்ப் செட்டில் இழுத்து எடுக்கிறது எப்படி? சப்மர்சிபிளில் இந்த வேலை நடக்காது. அதான் அதில் இருக்கிற விஷயம் இதில் நடக்காது, இதில் இருக்கிற விஷயம் அதில் நடக்காது. அப்போது இந்த பம்ப் செட் இப்போ புதுசாக நம்ம கொண்டு வர்றோம் இல்லை அப்படின்னா இப்படி சர்வீஸுக்கு கொடுத்து நம்ம வாங்கி வச்சுருக்கிறோம் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க கம்பெனிக்காரங்க அப்படின்னா, இந்த வாஷர் எல்லாமே அவங்க புஷ் பண்ணி கொடுத்துருவாங்க. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஆயில் தெரியும். இது நிறைய கம்பெனியில் இந்த ஆயில் கிடையாது, தெரியுதுங்களா? இந்த ஆயில் வந்துட்டு கட்டிங் ஆயில் அப்படின்னு சாதாரணமாக சொல்லுவாங்க. இது எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா, பம்ப் செட்டுக்குள்ளே வந்துட்டு எந்த விதமான துருப்பும் வரக்கூடாது. அதாவது கடையில் வந்துட்டு ஒரு சேல்ஸுக்கு கொண்டு வந்து வச்சுருக்கிறாங்க, 6 மாதம் ஆகலாம், 1 வருஷம் ஆகலாம் ஒவ்வொரு பம்ப் செட்டு சேல்ஸ் ஆகிறதுக்கு அப்படிங்கிற ஒரு ஆங்கிளில் நம்ம பார்க்க போனால் உள்பக்கம் வந்துட்டு துருப்பு ஏறக்கூடாது. நம்ம அதே மாதிரி தான் இப்போ சர்வீஸ் பண்ணி கொண்டு வந்து வச்சிடறோம், வச்சு போட்டு ஒரு 2-3 மாதம் அப்படியே இருக்குது அப்படின்னுச்சுன்னா பம்ப் செட்டு துருப்பிடிச்சிரும். உள்ளே இருக்கிற பார்ட் எல்லாமே பார்த்து அப்படின்னுச்சுன்னா காற்று படவும் அயன் ஆக்சைடு உள்ளே பிடிச்சிரும். துருப்பிடிக்கிறதுங்கிறது அயன் ஆக்சைடு. அப்போ அப்படி வராமல் இருக்கிறதுக்காக தான் அவங்க ஒரு கட்டிங் ஆயில் ஊற்றி கொடுக்குறாங்க. அப்போ பம்ப் செட்டு மாற்றத்துக்கு முன்னால் இந்த ஆயிலை நம்ம முக்கியமாக கமுத்தி விட்டுறணும். கம்ப்ளீட்டாக ஆயிலை கமுத்தி எடுத்துடணும். இது எடுக்காமல் நம்ம அப்படியே லைனில் வச்சு கனெக்ஷன் கொடுத்துட்டோம் அப்படின்னுச்சுன்னா வாட்டர் டேங்கில் பூரா இந்த ஆயில் போய் அங்கே மிதங்கிட்டு இருக்கும். அது நமக்கு கம்ப்ளீட்டாக அப்புறமா டேங்கை காலி பண்ணிகிட்ருக்கணும். அதனால் இந்த ஆயிலை கம்ப்ளீட்டாக எடுத்து 2-3 தடவை தண்ணியை ஊற்றி 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 அதை கம்ப்ளீட்டாக கழுவி எடுத்துடணும். எடுத்து முடிச்சு போட்டு தான் லைனை செட் பண்ண ஆரம்பிக்கணும். ரைட், இனி நம்ம இந்த லைனை செட் பண்ணி முடிச்சுட்டு பாக்கியை பார்க்கலாம். இதில் இனி வேறு இப்போது லைனை செட் பண்ணதுக்கு பின்னால் அந்த 3 வால்வுடைய அசம்பிள் மட்டும் எப்படிங்கிறத நம்ம பேசுவோம். இது நல்லா தண்ணி ஊற்றி கழுவிடுறோம். அதாவது அந்த எப்போவுமே இந்த கட்டிங் ஆயில் வந்துட்டு இப்படி நம்ம எடுத்துகிட்டு நிறைய கம்பெனியில் இது கிடையாது, அப்படி கொடுத்துட்றாங்க. இங்கே கொண்டு வந்து ஓட்டி பார்த்து அப்படின்னா ஜாமாய் கிடக்கும். முன்னால் 2 தட்டு பின்னால் 2 தட்டும்பாங்க. இந்த பழைய டேப் ரெக்கார்டை பாட வைக்கிற மாதிரி இந்த பழைய ரேடியோலாம் பாட வைக்கிறதுக்கு அங்கேயும் இங்கேயும் தட்டுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி 2 தட்டுங்க ஓடும்பாங்க. இந்த கட்டிங் ஆயில் போட்டு வச்சிருச்சுன்னா 6 மாதம் ஆனாலும் 1 வருஷம் ஆனாலும் நமக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் அப்படியே கிடக்கும். இது இந்த கம்பெனிக்காரங்களுடைய ப்ரொசீஜர். இது கொஞ்சம் நல்ல பக்காவான ஒர்க்கு. ஓகே நண்பர்களே, இது நம்ம இனி நான் ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு அதுக்குள்ளே நம்ம கொஞ்சம் பேசுவோம். இதுதான் இது ஒரு வீட்டில் பம்ப் செட்டு மாட்டியிருக்கிறாங்க ப்ளம்பர். அந்த ஃபோட்டோ தான் இது. வீடியோ எடுக்கிறதுக்கு அங்கே வழியெல்லாம் போச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் தரையில் வச்சுருக்கலாம் பம்ப் செட்டை. அதுக்கு பார்த்தீங்கன்னா கீழே 2 ஆங்கிள் வச்சு ஆங்கிளில் செட் பண்ணி பம்ப் செட் உட்கார வச்சுட்டாங்க. செக்ஷன் டெலிவரி. முன்னால் இருக்கிற பைப் பார்த்தது அப்படின்னுச்சுன்னா டெலிவரியாக வருது. ஃப்ரண்ட்டில் இருக்கிற பைப்பு இப்படி வந்து செவத்துக்குள்ளே நேராக போயிடுது, டெலிவரி. பேக் சைடு இருக்கிற எல்போ பீஸ் வந்துட்டு செக்ஷன். அது இப்படி வந்து கீழே இறங்கி 2 தொட்டியில் செட் பண்ணி எடுக்கிற மாதிரி வால்வு செட் பண்ணியிருக்கிறாங்க. பேஸ்டட் வால்வு 2 வால்வு போட்டாங்க. வால்வுக்கிட்ட யூனியன்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த இடத்துலையும் பார்த்தது அப்படின்னுச்சுன்னா தொட்ட மாதிரி 2 ஈக்குவல் ஹைட், 2 எல்போவும் பார்த்தீங்கன்னா தெரியும், ஈக்குவல் ஹைட்டில் வச்சுருக்குறாங்க. இதில் எப்படி தண்ணி ஊற்றுவாங்கங்கிறது தெரியல. வீட்டுக்காரங்க என்ன சொன்னாலும் ப்ளம்பர் வந்துட்டு கேட்கக்கூடிய மனோபாவத்தில் கிடையாது. எல்லாம் பொறுமையாக கேட்பாங்க. வீட்டுக்காரங்க சொல்கிறத பூரா கேட்டு போட்டு அவங்களுக்குன்னு என் ரூட்டு தனிங்கிற மாதிரி அவங்க பாட்டுக்கு அவங்க இஷ்டத்துக்கு வேலையை முடிச்சிட்டாங்க. இப்போ இதை பிரித்து எடுத்துக்கினா எத்தனை ஃபிட்டிங்ஸ் வேஸ்ட் ஆகும். அதாவது டெலிவரி பாயிண்ட் இப்போ வந்துட்டு ஃப்ரண்ட்டில் வருது. ஃப்ரண்ட்டில் வர டெலிவரி பாயிண்ட்டில் பார்த்தது அப்படின்னுச்சுன்னா டீ போட்டு எம்டிஏ 2 கேப் தண்ணி ஊற்றி பார்க்கணும் இல்லையா, அந்த பாயிண்ட்டை கொடுக்கணும். அதை கொடுக்கல. 2 யூனியன் இந்த பக்கம் லைனில் வரணும், அந்த 2 யூனியனையும் கொடுக்கல. அப்புறம் இன்னொன்று பார்த்தது அப்படின்னுச்சுன்னா இங்கே டீ போட்டு தண்ணி ஊற்றுறதுக்கு பாயிண்ட் கொடுக்கும்போது செக்ஷனை விட, செக்ஷன் எங்கே பேக் சைடு செக்ஷன் தான், செக்ஷன் பைப்பு பேக் சைடு செக்ஷனை விட பார்த்தீங்கன்னா டெலிவரியை ஒரு 2 இன்ச்சு உயரமாக தூக்கி காட்டி தண்ணி ஊற்றினா தான் அதுக்குள்ளே தண்ணி வரும். உங்களுக்கு அது முதல்ல சொல்லியிருந்தேன்.
தெரியும். அநேகமாக அந்த யூஸ் பண்ணுறவங்களுக்கு பார்த்துனாவே தெரியும். 2 இப்படி ஈக்குவலாக போட்டு எல்போவை போட்டு இப்படி செட் பண்ணி வச்சேன்னா அப்புறம் இந்த மாதிரி வேலையெல்லாம் அப்புறம் என்ன சொல்ல முடியும்? அதொன்று. அடுத்தது பார்த்தது அப்படின்னுச்சுன்னா ஒரு எம்டிஏவும் எல்போவும் போடுறோம்னாலும் 2 இன்ச்சில் பீஸ் போடக்கூடாது. 2 இன்ச்சு போட்டோன்னா இந்த மாதிரி இடையில ஜாம் ஆகி போயிடும். இடையில 1 இன்ச்சு அல்லது 2 இன்ச்சு கேப் கொடுத்து 4 இன்ச்சில் 1 இன்ச்சு யூபிவிசி பைப்பு 4 இன்ச்சு போட்டு எம்டிஏவிலையும் எல்போவிலையும் டைட் பண்ணியிருந்ததுன்னா நம்ம கட் பண்ணி எடுத்து போட்டு ஏதாவது நாளைக்கு பிரித்து வேலையை செய்கிறதுனால சௌகரியமாக இருக்கும். இந்த 2 வால்வு செட் பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள். இங்கே ஒரு வால்வு, இங்கே ஒரு வால்வு செட் பண்ணியிருக்கிறாங்க. வால்வு கிட்ட கீழேயோ மேலேயோ யூனியன் கிடையாது. வால்வில் நாளைக்கு ரிப்பேர் ஆச்சு அப்படின்னுச்சுன்னா வால்வு ஏதாவது பாதி ரொட்டேட் ஆகாமல் நின்றுச்சு அப்படின்னா எப்படி வீட்டுக்காரங்களுக்கு தெரியும்? ஒரு டீக்கும் ஒரு எல்போவுக்கும் இடையில பார்த்தீங்கன்னா ஒரு 3 இன்ச்சாவது கேப் கொடுக்கணும். என்ன காரணம்னா 2 வால்வுக்கு இடையில கேப் அதிகமாகும். செவுத்து பக்கம் ஒட்டி கிளாம்ப் பண்ணி வச்சுட்டாங்க. பின்னால் ஸ்டெப் கிளாம்ப் கொடுத்துருந்தாங்க அப்படின்னுச்சுன்னா வால்வு நாளைக்கு ஏதாவது காரணத்தினால பிரிக்கிறோன்னா கூட கைவிட்டு ஈஸியாக எடுத்து நம்ம கழட்டி பிரிக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கும். இதில் பேக் சைடு பார்த்தது அப்படின்னுச்சுன்னா 2 இன்ச்சு கேப் கொடுத்துருக்குறாங்க. பம்ப் செட்டில் வால் பக்கம் இந்த கோடு போட்டிருக்கிற பின்னால் இருக்கிற வால் பக்கம் பார்த்தீங்கன்னா 2 இன்ச்சு கேப் கொடுத்துருக்குறாங்க. கீழே இருக்கக்கூடிய போல்ட்டை எப்படி அங்கே வச்சு டைட் பண்ணுறது? அப்படி A to Z கம்ப்ளீட் குளறுபடி. இன்னும் நிறைய இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான மிஸ்டேக். திரும்புகிற பக்கம் பூரா மிஸ்டேக். எல்லாம் சொல்கிறதெல்லாம் கேட்டு போட்டு இப்படி தான் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஆங்கிள்லேயே தான் வேலையாட்கள் இவங்க செஞ்சிட்ருக்கிறாங்க. இந்த ப்ளம்பரோட ஒர்க் இப்படி இருக்குது. அப்போ இந்த மாதிரி எல்லாம் இருந்தது அப்படின்னுச்சுன்னா வீட்டுக்காரங்க நிலைமை என்ன ஆகிறது? வாங்கி கொடுத்துருக்கிற பைப் பார்த்தது அப்படின்னுச்சுன்னா ஃபினோலெக்ஸ், ஃபிட்டிங்ஸு ஃபினோலெக்ஸ். அந்த பேஸ்ட்டை பார்த்தீங்கன்னாவே தெரியும், அந்த வேலைக்காரங்களுக்கு தெரியும். பேஸ்ட்டு ப்ளூ கலர் பார்த்தீங்களா? ஃபினோலெக்ஸில் தான் அந்த கலர் வரும். ஃபிட்டிங்ஸு பைப்பு எல்லாமே ஃபினோலெக்ஸ் வாங்கி கொடுத்தாச்சு. பம்ப் செட்டு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்மோவில் தான் வாங்கியிருக்கிறாங்க. டெக்ஸ்மோவில் பார்த்தீங்கன்னா வேறு இந்த DMS2 நான் அப்படியே இது காட்டின பிக்சரில் காட்டின DMS2 இது அது ஈக்குவலாக இருக்கக்கூடிய வேறொரு மாடல் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி எல்லாமே பார்த்தீங்கன்னா வீட்டுக்காரங்க பொருள் வாங்கி கொடுக்கறதுக்கு எந்த விதமான தயக்கமோ சங்கடமோ படுறதில்ல. ஆனால் இந்த மாதிரி வேலையை செஞ்சுது அப்படின்னுச்சுன்னா எப்படி வேலைக்காரங்க இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னுச்சுன்னா எப்படி அது மறுபடியும் வீட்டுக்காரங்க லைனை பிரித்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறதா? ஒவ்வொரு மிஸ்டேக் வரும்போது யூனியனுங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாது. எதுக்கு போடணும்? என்ன தேவை? அவங்களோட ஒரே கேள்வி தான், என்ன தேவை? எதுக்கு யூனியன்? இது போதுங்க, இப்படி தான் நாங்கள் செய்வோம். இந்த மாதிரி மனப்போக்கில் இருக்கும்போது வச்சு வேலையாட்களை கடைசி வரைக்கும் அந்த அதாவது என்ன ஜோடியாக மாட்டு வண்டி போகிற மாதிரி கூடையே அப்படியே இழுத்துட்டு போகிறதுங்கிறது ஒரு பெரும்பாடு. அதனால தான் இப்போ இந்த வீடியோவை இப்போ நான் இடையில போட்டேன். நான் இந்த மாதிரி ரொம்ப மோசமான வேலை, இன்னும் வேஸ்ட் வாட்டர் லைன் எல்லாம் பார்த்ததுன்னா வேறு லெவல் அப்படி தான் சொல்லணும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேசுகிறதுக்கே 1 மணி நேரத்துக்கு மேலே டைம் பிடிக்கும். இப்போ ஒரு பம்ப் செட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாடல் பம்ப் செட்டில் செக்ஷன் எது டெலிவரி எதுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறேன்? நான் மார்க் பண்ணி வச்சுருக்கிறேன், நான் மாட்டியிருக்கிறேன். இல்லாமல் பார்த்தேன் அப்படின்னுச்சுன்னா இந்த 2மே சேம் ஹைட்டாக இருக்குது. மற்ற இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா சைடில் மவுத் தனியாக காட்டுவாங்க, ஒன்று மேலே காட்டுவாங்க. சைடில் காட்டுறது செக்ஷன், மேலே காட்டுறது டெலிவரி அப்படிங்கிற கணக்கில் வரும். இந்த கம்பெனியில் மட்டும் பார்த்தீங்கன்னா 2மே நேர் மேலே தான் காட்டியிருப்பாங்க. 2மே சேம் ஹைட்டாக இருக்கும். அப்போ இதில் எது செக்ஷன் எது டெலிவரி அப்படின்னு எப்படி அதை கண்டுபிடிக்கிறது? அதை கண்டுபிடிக்க மாற்றி போட்டது அப்படின்னா தண்ணி எடுக்காது. அப்புறம் எங்கே என்ன பிளம்பர் என்ன இப்படி வேலையை செஞ்சுருக்கிறாங்க அப்படிம்பாங்க. அதுக்கு அதோட அடையாளத்தை பார்க்கலாம். இது பாருங்கள், பம்ப் செட்டை நான் வெர்டிக்கல் வாக்கில் வச்சுருக்கிறேன் பாருங்கள், நிமித்தி வச்சுருக்கிறேன் தெரியணுங்கிறதுக்காக. இப்போது இந்த 2 மவுத் இருக்கு இல்லையா, இந்த 2 மவுத்துலேயும் கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஏரோ மார்க் தெரியும். இது பாருங்கள், இந்த ஏரோ மார்க்கு மேல் பக்கம் பார்த்துருக்கும், இதில் ஏரோ மார்க்கு கீழ்ப்பக்கம் பார்த்துருக்கும். அந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா தெரியுதா? இது கீழ்ப்பக்கம் பார்த்துருக்குது. கீழ்ப்பக்கம் பார்த்து இருந்தது அப்படின்னுச்சுன்னா அவங்களுடைய கணக்கில் பார்க்கும்போது இது செக்ஷன், கீழே ஏரோ மார்க் பார்த்து இருக்கிறது செக்ஷன் பைப்பு. உறிஞ்சு குழாய் தொட்டிக்குள்ளே இருந்து மோட்டார் வரைக்கும் வரக்கூடிய ஃப்ளாஞ்சில் மாட்டக்கூடிய உறிஞ்சு குழாய், அது செக்ஷன் பைப். இப்போ இங்கேருந்து தண்ணி வந்து இதுக்குள்ளே நுழைஞ்சு ஒரு ரவுண்ட் அடித்து டெலிவரியில் இந்த ஏரோ மார்க் பார்த்திங்கன்னா மேலே பார்த்து தெரியும். இதில் சரியாக கணக்கு தெரியாதில்ல, இதில் ஏரோ மார்க் பார்த்தா மேலே பார்த்துருக்கும், இது வழியே வெளியே தள்ளி கொடுக்குறது. அப்போ இந்த ஏரோ மார்க் பார்த்து தான் செக்ஷன் டெலிவரி இதில் கரெக்டாக செட் பண்ணணும்.
இது கீழே பார்த்துருக்குது, இது மேலே பார்த்துருக்குது. கீழே பார்த்துருக்கிறது செக்ஷன், மேலே பார்த்துருக்கிறது டெலிவரி. இது தெரியாமல் மாட்டக்கூடாது. ஏன்னா இது ரெண்டுமே ஃப்ளாஞ்ச் ஒரே லெவலாக இருக்கு இல்லையா, அதனால. இப்போ பம்ப் செட்டு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அசம்பிளெல்லாம் கரெக்ட் பண்ணி பம்ப் செட்டை மாட்டியாச்சு. இந்த பம்ப் செட்டுக்கு கீழே போல்ட்டே நான் போடலை. ஏன்னா இதை வந்துட்டு வெளியே இழுத்து எடுத்து வேலை செய்கிறதுங்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குது. அது பைப் எல்லாமே நல்லா பிடிச்சிட்டு இருக்குது இல்லையா எல்லா பக்கமும், அதனால் இதை போடுறதில்ல. வெளிப்பக்கம் இதுக்கு ஒரு கதவும் போட்டு எல்லாம் ரெடி பண்ணியிருக்குது. இந்த பம்ப் செட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரூம் கட்டுறதா இருந்தால், இந்த மாதிரி ஒரு நீங்கள் ரூம் கட்டி வைக்கிறீங்க, அது கன்வீனியண்ட்டாக இருக்குது, சேஃப்டியாக இருக்குது அப்படின்னா ரூம் வந்துட்டு ஒரு 2.5 அடிக்கு 2.5 அடி ஸ்கொயர், லெஃப்ட் டு ரைட்டு, பேக் டு ஃப்ரண்ட்டு, 2.5 அடிக்கு 30 இன்ச்சுக்கு 30 இன்ச்சு அந்த மெஷர்மெண்ட் பார்த்துக்குங்க. ஹைட்டு வந்துட்டு ஒரு 3 அடி அல்லது 4 அடி உயரம் இருக்கணும். அந்த டோரோட ஹைட் இருக்கு இல்லைங்களா, அது வந்துட்டு 2.5 அடி முன்னால் காட்டுது. உள்ளே பார்த்தீங்கன்னா 1 அடி அந்த ஸ்லாப் டேப்பர் இருக்கு இல்லையா, ஒரு 3 அடி அல்லது 4 அடி. 4 அடி இருந்ததுன்னா தான் உள்ள பம்ப் செட்டை நம்ம பேலன்ஸ் கொடுத்து வெளியே எடுக்கிறதுக்கு சௌகரியப்படும். இது அப்போ பண்ணும்போது தரமட்டத்தில் வச்சு அவங்க ஃபினிஷிங் கொடுத்துட்டாங்க. மறுபடியும் இதில் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பழசில் 2 பம்ப் செட் இருந்தது. அதுவும் இல்லாமல் அதுக்குள்ளே தண்ணியெல்லாம் படாது. மேலே பார்த்தீங்கன்னா இங்கே தண்ணி படாது அப்படின்னுச்சுன்னா மேலே வந்துட்டு பேக் சைடு ஒரு பெரிய கார் பார்க்கிங் ஏரியா. அது இந்த கார் பார்க்கிங் ஏரியாவில் இருக்கிறதுனால இதுக்குள்ளெல்லாம் தண்ணி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் உள்ளே வந்துட்டு ஒரு டேப்பர் கொடுத்து தரமட்டம் வச்சுருக்குது. இல்லை அப்படின்னா தரையில் வந்துட்டு ஒரு மேடை ஒன்று கட்டி ஆகணும். மழை தண்ணியெல்லாம் வந்து போயிட்டுருக்கிற இடம்னா ஒரு மேடையை கட்டி வச்சுக்கிறது நல்லது. ரைட், அடுத்தது தான் மெயின் பிக்சர். இப்போது செக்ஷன் காட்டியிருக்கிறேன் பாருங்கள். செக்ஷனை காட்டியிருக்கிறேன். இது வந்துட்டு ஒரு தொட்டியிலிருந்து வரக்கூடிய லைன். ஒரு வாட்டர் டேங்கில் கீழே கிரவுண்ட் லெவல் வாட்டர் டேங்கில் ஒரு டேங்கிலேருந்து வரதுக்கு ஒரு வால்வு வச்சுருக்கிறேன். இது இங்கேருந்து வந்து இது இப்படியே போகுது. இப்படி போய் செக்ஷனில் இந்த பக்கம் வந்து ஏரோ மாதிரி தெரியுது இல்லைங்களா, மோட்டாருக்குள்ளே இறங்குது. மோட்டார் செக் பண்ணிச்சுன்னா எப்படி வரும், தண்ணி வந்துட்டு இங்கேருந்து பைப்பில் இருந்து உறிஞ்சி எடுக்கும். உறிஞ்சி எடுத்து இப்படியே வந்து இந்த ஏரோ மார்க் பிரகாரம் வந்து மோட்டாருக்குள்ளே இறங்கி உள்ளே வந்துட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு சென்ட்ரிஃபியூகல் இம்பர்லரில் ஒரு ரவுண்ட் அடித்து தண்ணி தள்ளி கொடுக்கும்போது டெலிவரியில் மேலே வரும். அப்போ இது டெலிவரி பைப்பு, அது செக்ஷன் பைப்பு. அது எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிற அப்படி நான் காட்டிட்டேன் நான் ஏரோ மார்க். இந்த பம்ப் செட்டுக்கு ஒவ்வொரு பம்ப் செட்டு மாடல் ஒரு மாதிரி இருக்கும். நான் இப்போ வந்துட்டு இருக்கிறதுலையே ரொம்ப டெக்னிக்கல் ஒர்க் இருக்கிறத நான் காட்டிகிட்ருக்கிறேன். ஈஸியாக இருக்கிற ஒர்க்கை நான் காட்டலை. அதனால தான் இப்போ இதில் இருக்கக்கூடிய விஷயத்தை நான் சொல்கிறேன் நான். அப்போது ஒரு தொட்டியில் இருந்து வர்றதுக்கு ஒரு வால்வு வச்சுருக்கிறேன். இது வந்துட்டு இன்னொரு டேங்க் பாருங்களேன். லெஃப்ட் சைடு ஒரு வால்வு இருக்குது, இந்த பக்கம் இது இன்னொரு டேங்க்லேருந்து வருது. இது 2 போக இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இன்னொரு டேங்க். எல்லாமே இந்த ஏரோ மார்க் மேலே வருது பாருங்கள். எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா அந்த செக்ஷனுக்குள்ள அடையாளத்தை காட்டியிருப்பேன். ஏரோ மார்க் மேலே வந்து இந்த இடத்துல டீ வருது, இங்கே எல்போ வருது. தூரத்தில் இருந்து பார்த்திங்கன்னா தெரியும் இங்கே டீ இருக்குது. இதனாலும் பார்த்திங்கன்னா மேலே வருது. மேலே வந்து இந்த யூனியனை தாண்டி இந்த பக்கம் போய் இப்படி வந்து அந்த டீயில் கீழே இறங்கும். இப்போ 3 டேங்க்குடைய தண்ணியை இந்த ஒரே பம்ப் செட்டு செட் பண்ணி எடுக்கும். சப்போஸ் எம்டியாக இருந்ததுன்னா கூட கீழே வந்துட்டு எம்டி மோட்டர் நிறைய வீடுகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் அந்த டைமிங் செட் பண்ணிக்குவாங்க. செட் பண்ணிவிட்டு வீட்டுக்குள்ளே காலையில் வேலையை பார்த்துட்ருப்பாங்க. அப்போ மோட்டார் ஓடிச்சுன்னா பவஞ்சு போயிடும். இது வந்துட்டு அதையும் கொஞ்சம் தாக்கு பிடிக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒரு 1/2 மணி நேரமெல்லாம் இந்த மோட்டார் ஓடி இருக்குது, எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் அப்படியே சமாளிச்சுன்னு இருக்குது. அப்போ இதனால் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னால், காற்றையும் தண்ணியும் உறிஞ்சி எடுக்கும்போது அந்த மோட்டாருடைய பவர் அந்தளவுக்கு இருக்குது. அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, ஏன் இந்த 3 பம்ப் செட்டை வச்சு ஒரு லைனில் செட் பண்ணுறது ஒரு முட்டாள்தனமான வேலை இல்லையா தோணலாம் அப்படின்னு, இல்லைங்களா? தேவையில்லாமல் தனித்தனியாக 3 பம்ப் செட்டை வைக்கிறத விட்டு போட்டு ஒரே பம்ப் செட்டில் கொண்டு போய் 3 வால்வு வச்சு செட் பண்ணிவிட்டு என்ன வேலை அப்படின்னு தோணலாம். இந்த வீடியோ ஓடக்கூடிய இந்த நாளில் இந்த பம்ப் செட்டுடைய விலை 10,000 11,000 வரை ஒரு பம்ப் செட்டுடைய விலை. இந்த பம்ப் செட்டுக்கு தான் நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன், மற்றதுக்கு சொல்லலை. இந்த வீடியோ ஓடக்கூடிய காலகட்டம் February 2025. அப்ராக்சிமேட்டாக 10,000 11,000 இந்த பம்ப் செட்டுக்கு விலை இருக்குது. அப்போ ஒரு 3 பம்ப் செட்டு 3 டேங்குக்கு நம்ம செட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் 30,000 ரூபா பம்ப் செட்டுக்கு மட்டும்.
சரி, அப்படியே 30,000 செலவு பண்ணிட்டோம், 3 பம்ப் செட்டையும் வாங்கிட்டோம். இப்போ பேக் சைடு ஒரு பம்ப் செட் உங்களுக்கு காட்டிருந்தேன், உங்களுக்கு தெரியுமா தெரியல, அது வேறு. அது வந்துட்டு உப்பு தண்ணி தனியாக எடுக்கிறதா, அந்த ஸ்லாபுக்கு மேலே தான் காட்டியிருக்கிறேன். இது வந்துட்டு அது வேறு, அது தனியாக இருக்குது. இப்போ இது வந்துட்டு அதுக்கு ஃப்ரண்ட் சைடு இந்த பக்கம் வர்றது தான் இந்த பம்ப் செட்டு. 30,000 கொடுத்து 3 பம்ப் செட்டு வாங்கிடுறோம், கரெக்டு. அந்த 3 பம்ப் செட்டு வைக்கிறதுக்கு இடம், இந்த இடம் வேணுமில்ல. இப்போ தான் இங்கே இந்த வீட்டில் பார்த்தா நிறைய இடம் இருக்குது, வாஸ்தவம் தான். அதனால் கார் நிறுத்துறதுக்கு அது பார்த்து அப்படின்னுச்சுன்னா என்ன சொல்கிறது, யூட்டிலிட்டி ஏரியான்னு ஃபுல்லாக இந்த ஏரியா இருக்குது. இங்கே இடம் இருக்குது, ஆனால் இடம் இல்லை அப்படின்னால் அதை வச்சு கனெக்ட் பண்ணணும். இடம் இல்லை அப்படின்னால் என்ன பண்ணலாம்? அப்போது 30,000 செலவு பண்ணி 3 பம்ப் செட்டு வச்சுட்டும் அந்த லைன் எல்லாத்தையும் செட் பண்ணோம். 3 பம்ப் செட்டுக்கும் தனித்தனி கரண்ட் ஆகிறதுல ஆகத்தான் செய்யும் இல்லைங்களா? அதுல இன்னும் ஒன்றும் குறைய போகிறது இல்லையில்ல. அப்போ இதில் பார்த்து அப்படின்னு சொன்னால் நம்ம 3 வால்வு செட் பண்ணியிருக்கிறோம். ஒரு வால்வுக்கு 750 ரூபா, 1000 ரூபா அப்ராக்சிமேட்டாக ஒரு கணக்கு போடலாம். 3000 ரூபாயில் முடிஞ்சு போச்சு. 3 டேங்க்கு தண்ணி, கீழே வரக்கூடிய பைப்பெல்லாம் அது ஒன்றுமே பிரச்சனை இல்லையே, அது எல்லா பக்கமே வர்றது தானே. வாட்டர் சப்ளை லைனுக்கு வரக்கூடிய பைப்பு, சக்ஷன் பைப்பு, டெலிவரி பைப்பு எல்லாத்துக்குமே வருது. அப்போ பம்ப் செட்டில் ஒரு பம்ப் செட்டை வச்சு 3 டேங்க் லைனுக்கு 3 டேங்க்கில் இருக்கக்கூடிய சக்கிங் எடுத்துட்டு நம்ம மேலே 2 டேங்க்கில் இது போய் டெலிவரி போய் சேருது. அதுக்கு தகுந்த மாதிரி வால்வு கொஞ்சம் அந்த பக்கம் தள்ளி வச்சுருக்குது. அது ஒரு நெருக்கடியான இடம், அதனால் அது காட்ட முடியல. அப்போது அதுக்குள்ளே டீட்டெயிலாக தான் சொல்கிறேன். ஏன் ஒரு பம்ப் செட்டை வச்சு நிறைய என்கிட்ட ஒரு கேள்வி வந்தது. ஒரு பம்ப் செட்டை வச்சு அப்படி பண்ண முடியுமா, 2-3 டேங்கர் இருக்கிற தண்ணி எடுக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி வந்தது. தாராளமாக எடுக்கலாம், அதான் இதான் மெத்தடு. இதை விட இன்னும் டெக்னிக்கலாக எல்லாமே கொஞ்சம் பண்ணியிருக்கிறேன். அது இன்னுமே பயங்கரமாக பார்த்தாவே கன்ஃபியூஸ் ஆகும். அது எப்படி வேலையை புரிஞ்சுக்கிறதுங்கிற அளவுக்கு அது இன்றைக்கி எடுக்கிறனால இன்றைக்கி அந்த இடத்துல அந்த வீடு பூட்டி இருக்குது. இல்லைன்னா அதை பார்க்குறேன், அது முடிஞ்சால் அதை காட்ட முடியுமான்னு பார்க்குறேன் வீடியோ முடியறதுக்குள்ளே. இல்லை அப்படின்னுச்சுன்னா இதோடவே நம்ம நிறுத்திக்கலாம். இதுலேயே நிறைய பார்க்குறதுக்கு இருக்குது இல்லையா. அப்போது 3 பம்ப் செட் அப்படின்னா 30,000 ரூபா. அப்போ ஒரே பம்ப் செட்டில் வச்சு இது எல்லாத்தையுமே செட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு வால்வுக்கு 1000 ரூபா கணக்கு போட்டுனா கூட, அதிகபட்சம் நான் தான் சொல்ல வரேன், அதிகபட்சம் 1000 ரூபா கணக்கு போட்டுனா கூட 3000 ரூபா. மற்றபடி ஃபிட்டிங்ஸ் எல்லாத்துக்குமே வர்றது தான். அப்போ இந்த 3 பம்ப் செட்டு வச்சுட்டோம் அப்படின்னுச்சுன்னா உடனே அடுத்த கேள்வி வரும், அட் அ டைமில் யூஸ் ஆகுமா? என்கிட்ட ஒருத்தங்க கேட்டாங்க, அட் அ டைமில் 3 டேங்க்லையுமே தண்ணி எடுக்குமான்னு. தெரியாது, தெரியாமல் கேட்குறது தான். ஏன்னா அது வந்துட்டு அதோடைய டீட்டெயில் எல்லாம் இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் சொல்லத்தான் அதோடைய டீட்டெயில் வந்துட்டு மெமரிக்கு போய் சேரும். அதாவது ஒரு பம்ப் செட்டுடைய டயா, அவங்க மோட்டாரில் கொடுத்துருக்கக்கூடிய டயா வந்துட்டு 1 இன்ச் அப்படின்னுச்சுன்னா நம்ம பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பம்ப் செட்டுக்கு ஒவ்வொரு தொட்டியிலிருந்து வரக்கூடியது ஒவ்வொரு இன்ச் பைப்பு. அப்போ ஏதோ ஒரு தொட்டியில் இருக்கிற தண்ணியை மட்டும்தான் அது செட் பண்ணி எடுக்குமே தவிர 3யுமே ஓப்பன் பண்ணிச்சுன்னா மேக்ஸிமம் காற்றை உறிஞ்சி எடுத்துட்டு எந்த தொட்டிலையோ தண்ணி இல்லை அப்படின்னுச்சுன்னா தண்ணி சரி வர மேலே தள்ளி கொடுக்காது. அப்போது ஒரு தொட்டி தண்ணியை மட்டும்தான் அது செக் பண்ணி எடுக்கும். அப்படி எடுக்கும் பட்சத்தில் பாக்கி இருக்கக்கூடிய 2 வால்வை நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கணும். இது 2 வால்வு. இப்போ மொத்தம் 3 வால்வு காட்டியிருக்கிறேன். செக்ஷன் லைனில் 3 வால்வு காட்டியிருக்கிறேன். நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3. தூரத்திலிருந்து பார்த்தீங்கன்னாவே தெரியும், 1, 2, 3. இப்போ வந்துட்டு ஒரு டேங்கர் வால்வை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த அடையாளம் சும்மா தெரியறதுக்கும் அப்படிங்கிறதுக்காக க்ளோஸ் பண்ணியிருக்கிறேன். பாக்கி 2 ஓப்பனாக இருக்குது. அப்போ எந்த தொட்டி நமக்கு ஓப்பனாக இருக்கணுமோ, எந்த தொட்டியிலிருந்து தண்ணியை உறிஞ்சி எடுக்கணுமோ அந்த தொட்டியோட வால்வை மட்டும் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு பாக்கி இருக்கிற 2 வால்வையுமே க்ளோஸ் பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்களா, பைப் லைன் ஸ்ட்ரைட்டாக பார்த்துருக்கிறது ஓப்பன் வால்வு. மறுபடியும் சொல்கிறேன், இது ப்ளம்பர்களுக்கு தெரியும், வீட்டுக்காரங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்கும். அதனால தான் டீட்டெயில் கொடுத்துட்ருக்குறேன். பைப் லைனை ஸ்ட்ரைட்டாக பார்த்து போகிறது பார்த்துன்னா வால்வு ஓப்பன், இப்படி நேராக இருக்கிறது ஓப்பன், கிராஸாக இருக்கிறது க்ளோஸ். அந்த கைப்பிடி வச்சு நம்ம அந்த அடையாளத்தை நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ இதுவும் பார்த்தீங்கன்னா கைப்பிடி கிராஸாக இருக்குது, க்ளோஸ். அப்போ இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு எது வேணுமோ அந்த டேங்க் ஓப்பன் பண்ணலாம். இந்த மாதிரி மாற்றி வேணும் அப்படின்னுச்சுன்னா இதை ஓப்பன் பண்ணிவிட்டு பாக்கி இருக்கிற 2 வால்வையும் க்ளோஸ் பண்ணிக்க வேண்டியது. 2 டேங்க் தண்ணி அட் அ டைமில் நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நீங்கள் செட் பண்ணிச்சு அப்படின்னுச்சுன்னா காற்றத்தை அதிகமாக உறிஞ்சி எடுக்க ஆரம்பிக்கும், தண்ணியை சரிவர இழுத்து எடுக்காது. 1/2 HP தான் இது, 1 HP கிடையாது. 1 HP இருந்ததுன்னா பவர் அதிகமாக இருக்கும், ஆனாலும் அது தவறு. ஒரு தொட்டி தண்ணியை இழுத்து எடுக்கும்போது மற்றதுக்கு பார்த்தீங்கன்னா டிஸ்டர்பன்ஸ் இல்லாத மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு யூஸ் பண்ணுறது மிக மிக நல்லது. அப்போ இந்த பம்ப் செட்டில் வந்துட்டு இந்த வால்வு கிட்ட பார்த்தீங்கன்னா, அதான் உங்களுக்கு அந்த வீடியோ ஒன்று காட்டுறேன்.
இந்த பம்ப் செட்டு கிட்ட பார்த்தீங்கன்னா எங்கேயுமே யூனியன் யாருமே போடலைன்னு சொல்ல வரல. நான் பார்த்த அந்த பிக்சர்லேயும் வேறு சில இடங்கள்லையுமே போடலை. அவங்க சொல்கிற கேள்வி என்ன அப்படின்னுச்சுன்னா, சிம்பிளாக முடிச்சிடலாம் அப்படின்னு பிளம்பரோட ஐடியா. இந்த எல்லாம் யூனியன்லாம் என்னத்துக்கு தேவையில்லாத வேலை, லைனை டக்கு டக்குன்னு போட்டு ஜாயின் பண்ணி முடிச்சிடலாம், ரிப்பேர் வரும்போது பார்க்கலாம் அப்படின்னு. ஒரு வீட்டில் ஒரு பெரியவர் வீட்டில் வேலை செய்ய போயிருந்தேன். இந்த பெரியவர் வீட்டில் வேலை செய்ய போகும்போது நம்ம இந்த லைஃப் இன்சூரன்ஸ் மாதிரி தான். லைஃப் இன்சூரன்ஸ் என்ன சொல்லுவாங்க, உங்களுக்கு சப்போஸ் ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்படிம்பாங்கல்ல, நம்ம பணம் நம்ம தான் போட போகிறோம், ஆனாலும் சொல்லுவாங்க ஏதாவது உங்களுக்கு ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பணம் அப்படி போகும் இப்படி போகும்பாங்க. அந்த மாதிரி நான் என்ன சொன்னேன், இந்த பம்ப் செட்டு மாட்டும்போது, சார் இது ஏதாவது ஒரு மிஸ்டேக் ஆயிடுச்சு அப்படின்னால் உங்களுக்கு இப்படி எல்லாம் சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு போட்டு ஒரு வீட்டில் சொல்லிகிட்டு இருந்தேன். உடனே அந்த வீட்டுக்காரர்கிட்ட சண்டைக்கு வந்துட்டார். ஒரு வேலையை நீ தொடங்கி வைக்கும்போது மங்களம் அப்படின்னு தான் முடியணுமே தவிர உடனடியாக அதில் பார்த்து அப்படின்ச்சுன்னா அது தப்பாக நீ பேசிகிட்டு இருக்கிற. தொடங்கும் போதே அதில் இந்த தப்பு வரும் அந்த தப்பு வரும் நீ சொன்ன அப்படின்ச்சுன்னா அது எப்படி விளங்கும் அப்படின்னு என்கிட்ட ரொம்ப ஆர்கியூமெண்ட், ரொம்ப பெரியமாக தான் சத்தம் போட்டார். அப்போது இந்த மாதிரி டெக்னிக்கல் ஒர்க்கில் எல்லாமே பார்த்தது அப்படின்ச்சுன்னா ரிப்பேரே வராது அப்படின்னு சொல்கிறது சான்ஸே கிடையாது. அதனால் ரிப்பேர் வந்தால் என்ன செய்யணுங்கிறதுக்குள்ள ரிசர்வில் தான் பிளம்பர் என்றைக்குமே அந்தந்த தொழிலாளிகள் அதில் தான் நிற்கணும். அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வால்வுக்கிட்டையும் யூனியன் செட் பண்ணணும். இங்கே யூனியன் போட்டிருப்பேன், இந்த பக்கம் லைனில் பார்த்தீங்கன்னா பின்னாலையும் ஒரு யூனியன். எதை கழட்டிச்சுன்னா எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறது அதுக்கு தகுந்த மாதிரி இந்த இடத்துல அசம்பிள் பண்ணிவிட்டு அதுங்க பாருங்கள், 1 2 3. பாக்கி இருக்க இடத்துல கொஞ்சம் நெருக்கடியாக இருக்கிற போட மாட்டேன். 3 போக அந்த டெலிவரியில் பார்த்ததுன்னா அதுலேயும் பார்த்தீங்கன்னா பாருங்களேன், இதில் டெலிவரியில் 1 2, செக்ஷனில் ஒரு 2, டெலிவரியில் ஒரு 2 போட்டிருக்கிறேன். டெலிவரி லைன் பார்த்தது அப்படின்ச்சுன்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அதான் இதை நம்ம சொல்லிட்டோம்ல, உங்களுக்கு எப்படி வருதோ அது உள்ளே சக் பண்ணி எடுத்துகிட்டு டெலிவரியில் தள்ளி கொடுக்குது. டெலிவரி லைனில் தள்ளி கொடுக்கும்போது டெலிவரி லைன் இங்கேருந்து மேலே இந்த 2 ஏரோ மார்க் காட்டியிருக்கேன். அந்த கடைசியில் ஒரு பைப்பும் இந்த பக்கம் ஒரு பைப்பும் 2 ஏரோ மார்க் இருக்கும் பாருங்கள். அந்த 2 லைனில் மேலே ஏறுது. அதில் இந்த இருட்டில் வேறு அதுக்கு மேலே ஒன்று காட்ட வழி இல்லை, 2 லைனில் ஏறுது. அப்போ அதுலேயும் பார்த்தீங்கன்னா மேல் பக்கம் ஒரு இடத்துல வால்வு வச்சுருக்குது, அங்கே போய் அது அசம்பிள் பண்ணிக்கலாம் அப்படின்னு போட்டு அதுலேயும் கொஞ்சம் பிரித்து எடுத்து கொஞ்சம் வேலை செய்ய வேண்டி இருக்குது. இப்போ இந்த வால்வு எதுக்கு, சப்போஸ் மோட்டாரில் தண்ணி எடுக்கும்போது தண்ணி ஏறுதா அப்படின்னு போட்டு செக் பண்ணுறதுக்கு இந்த பக்கம் பாயிண்ட்டை காட்டியிருக்கிறேன். செவத்திறந்து நீட்டி இருக்கிறது தெரியும். இந்த மவுத்து தான் உங்களுக்கு இந்த பக்கம் வால்வாக காட்டியிருக்கிறேன். ஏறுதா அப்படிங்கிறது இங்கே நம்ம செக் பண்ணிக்கலாமில்ல. யூனியன் மோட்டாரை பிரித்து எடுக்கிறதுக்கு ஒரு காரணம். இன்னொரு காரணம் என்ன அப்படின்னுச்சுன்னா, வால்வு இந்த வால்வு எப்போவுமே பார்க்கும்போது ஒரு 4 வருஷம் 5 வருஷம் அது முடிச்சுன்னா அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த பால் ரொட்டேட் ஆகிறது பார்த்தீங்கன்னா மெல்ல மெல்லமாக குறைய ஆரம்பிக்கும். நம்ம இங்கே ஃபுல் ஓப்பனில் வச்சுருப்போம், உள்ளே பார்த்தோன்னா ஹாஃப் ஓப்பனில் இருக்கும். அது எப்படி கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரி யூனியனை பிரிச்சுட்டு பாருங்கள், இந்த வால்வுக்கிட்ட யூனியன் வச்சுருக்கிறேன் பாருங்கள். யூனியனை பிரித்து லைனை பிரித்து எடுத்தோன்னா தான் வால்வு நம்ம மேலே மொட்டை மாடியில் தண்ணி சரியாக விழுகலைங்கும் போது யோசனை பண்ணுவோம். அது மாதக்கணக்காகும் நம்ம அதை கண்டுபிடிக்கிறதுக்கு. அப்படி இருந்ததுன்னா அப்போ உடனே லைனை கட் பண்ணிட்டு இங்கே பார்த்துட்டு இருக்க முடியாது. உடனே இந்த யூனியனை ஓப்பன் பண்ணி வால்வை எடுத்து நம்ம வெளியே வச்சு நல்ல வெளிச்சத்தில் வச்சு அது வால்வு க்ளோஸ் ஆகுதா ஓப்பன் ஆகுதாங்கிறத செக் பண்ணுறதுக்கு யூனியன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அதனால் லைனில் அவசியம் போடுங்க. இந்த இடத்துல நான் டெக்னிக்கலாக ஒரு ஃபிட்டிங்ஸ் போட்டிருப்பேன், 4 வே. இந்த இதில் பார்த்து அப்படின்னுச்சுன்னா இப்போ இது கிடைக்குதுங்கிறது தெரியல. யூபிவிசியில் 1 இன்ச்சில் 4 வே, இது 4 கிராஸ் அப்படின்னு சொல்லுவோம், 4 பக்கமே போகும். அந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு டெக்னிக்கலானது ஃபிட்டிங்ஸ். அது தேவைப்படும் போது அந்தந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னுச்சுன்னா ஃபிட்டிங்ஸு குறையும். அந்த இடத்துல லைனில் கொஞ்சம் கசகசன்னு வராமல் ஃபிட்டிங்ஸ் குறைஞ்சி கொஞ்சம் நீட்டாக கிடைக்கும். ரைட். மற்றபடி பார்த்தீங்கன்னா இதில் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. வால்வு மட்டும் செக்ஷன் வால்வு தான், மறுபடியும் அதான் சொல்கிறேன். 3ஐயுமே ஓப்பன் பண்ணி போட்டு தண்ணி ஏறலை அப்படின்னு சொல்லிவிட்டு அது இப்போ நான் காட்டிகிட்டு இருக்கிற வீட்டில் அடிக்கடி அந்த கன்ஃபியூஸ் வருது. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுடைய கைப்பட இது இருக்கணும். ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஒரு வால்வு ஓப்பன் பண்ணிவிட்டு மாற்றி வச்சுட்டாங்க, அடுத்தவங்க அதை மாற்றி வைக்கிறாங்க அப்படின்னு எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னுச்சுன்னா கன்ஃபியூஸ் ஆகிரும். கரெக்டாக ஒரு ஆளோட கண்ட்ரோல்லையே கரெக்டாக இருக்கணும். அல்லது 2-3 பேத்துக்கு விஷயம் தெரிஞ்சிருந்து அப்படின்னுச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க ஆப்ரேட் பண்ணிக்கலாம். ஆக 30,000 ரூபா செலவாகிற இடத்துல 10,000 ரூபாயில் வேலையை முடிக்கலாம்.
3 தொட்டி தண்ணி. இந்த 3 தொட்டி இல்லாமல் இன்னொரு 4வது தொட்டியை சேர்த்துறதா இருந்தாலும் 5வது தொட்டியை சேர்த்துறதா இருந்தாலும் சேர்த்த முடியும். அது எனக்குன்னு இல்லை, டேலண்டான எந்த பிளம்பருமே அதை செய்ய முடியும். அதனால் ஹவுஸ் ஓனர்களுக்கும் இது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. எந்த இடத்துல உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி தேவைப்படுதோ, இட வசதி ரொம்ப நெருக்கடி. இப்போ தான் சொன்னேனே, மறுபடியும் ஒரு காமெடியாக ஒரு விஷயம் சொல்ல வேண்டியதாக இருக்குது. என்ன, சென்னையில் இருந்து ஒருத்தர் ராத்திரி 9:30 மணிக்கு ஃபோன் பண்ணார். யூடியூப் பார்த்துட்டு இருக்கிறவர் தான். ஃபோன் பண்ணிவிட்டு, சார் ஒரு பெரிய மிஸ்டேக் ஆகி போச்சுன்னாரு. அப்போ தான் பழக்கம். என்ன சார் அப்படின்னு கேட்டேன். அதாவது செப்டிக் டேங்க்கும் போர்வெல்லும் பக்கத்தில் வச்சுட்டேன். இப்போ மழை வந்தோடனே ரெண்டுமே சேர்ந்த மாதிரி நிறைஞ்சிருச்சு அப்படின்னாரு. செப்டிக் டேங்க்கும் போர்வெல்லும் பக்கத்தில் இருக்குது, ரெண்டுமே சேர்ந்த மாதிரி நிறைஞ்சிருச்சு, என்ன பண்ணுறது அப்படின்னாரு. இதுக்கு என்ன ரிசல்ட்டு சொல்கிறது? நான் சொன்னேன், சார் போர்வெல்லை தள்ளி வைங்க அப்படின்னு. இடம் இல்லை. சரி, செப்டிக் டேங்கையாவது எடுத்து தள்ளி வைங்க, அதுக்கும் இடம் இல்லை. அப்போ ஆக பார்த்தது அப்படின்னுச்சுன்னா, இப்போது இடவசதி மிக மிக குறைவு. அவருக்கு எனக்கு ஆன்சர் கொடுக்க முடியல. சொல்லி பார்த்துட்டு நாளைக்கு கொஞ்சம் சாவகாசமாக பேசுங்க அப்படின்னு. அப்புறம் என்ன, செப்டிக் டேங்கை சுற்றி வெளிப்பக்கம் பிளாஸ்டிங் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன. உள்ள இன்னும் இது யூஸ் பண்ண ஏதோ கொஞ்சம் அப்போ தான் தொடங்கியிருக்காங்க போல் இருக்குது. கட்ட வேலை இன்னும் கொஞ்சம் நடந்துகிட்ருக்குது. தொடங்கியிருக்கும் போதே ஆன பிரச்சனை இது. அதனால் வெளிப்பக்கம் எல்லாம் பூசுங்க, உள்ளே இன்னும் கரெக்டாக பூசுங்க. அது எந்தளவு வேலையை செஞ்சாங்கங்கிறது எனக்கு சரி வேறு ரிசல்ட் அவர் கொடுக்கல. அதனால அந்த அளவில் போயிட்டுருக்கு. அவ்வளவு மோசமான கண்டிஷனில் போயிட்டுருக்குது. செப்டிக் டேங்கு போர்வெல்லும் பக்கத்தில் வச்சு பார்த்தீங்கன்னா, அதை யூஸ் பண்ணுற லட்சணம் எப்படி இருக்கும், என்ன கண்டிஷனில் இருக்கும்? இது ஏன் இவங்களுக்கு அந்த கட்டடம் கட்டி முடிகிற வரைக்கும் ஏன் யாரும் சொல்லலை அப்படி நிறைய அதில் கொஸ்டின் மார்க் போயிட்டே இருக்கும். அப்போ இடவசதி குறைவு, அதைத்தான் சொல்ல வரேன். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு பம்ப் செட்டுக்கு எவ்வளோ பெரிய இடம் தேவைப்படுது அப்படிச்சுன்னா 3 பம்ப் செட்டை வச்சுட்டு அந்த பம்ப் செட்டுக்கெல்லாம் லைனை போட்டு கொடுத்துட்டு வீட்டுக்கு முன்னால் கார் பார்க்கிங்கில் இடிக்குதுங்க, பார்க்குறதுக்கு அசிங்கமாக இருக்குதுங்க, நிறைய அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருக்குது. ஆக மேக்ஸிமம் ஒரு பம்ப் செட்டை வச்சு இந்த மாதிரி முடிக்கிறது நல்ல ஒரு ஐடியாவாக எனக்கு படுது. பாருங்கள், பார்க்குறவங்க அவரவர் வீடுகளுக்கு அல்லது அவரவர் தேவைகளுக்கு உபயோகப்படுவதை உபயோகித்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.